இந்த மாமியார் கல்வி எதுக்கு 4 வாட்டி மிஸ்ட் கால் கொடுத்துருக்குது? ஆள் 5 நிமிஷம் கண்ணு இருக்கலனாலே 10 வாட்டி ஃபோன் பண்ணிடும். என்னவா அதுக்கு? கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்துருக்காங்களா? பில்லு இந்த கார்டு அங்கே தானே வச்சுட்டு வந்தேன் டேபிள் மேலேயே. கணக்குன்னு தெரியாதுக்கு நீங்கள் ஞாத்திக்கிழமை தானே வரமாட்டாங்களே ரீடிங் எடுத்துக்கு? நானே பண்ணி கேட்டல, தலை வலிக்குது. அப்பயே கூட வான்னு சொன்னேன், வந்து தொலைஞ்சுதா பில் அடிக்குது. ஃபோன் எடுக்காமல் எங்கே தான் போச்சுன்னு தெரியல. நான் எங்கே எதாவது போட்டு ஊந்து போச்சா? ஒரு ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துச்சோ? ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. ஃபோன் வேறு இந்த சர்வீஸ் போய் சைலண்டில் போட்டு விட்டேன். அது ஃபோன் பண்ணும்போதே எடுத்துக்கலாம், என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நட்டக்கார நம்ம தான் உதவிப்பானே எதுக்கு விட்டுட்டு ஊருக்கு போனேன்னு. ஹலோ இதா ஃபோன் எடுக்கிறதுக்கு வேணாமா உங்களுக்கு? எங்கே போயிட்டு வந்தீங்க? எதுக்கு இத்தனை வாட்டி மிஸ் கால் கொடுத்து வச்சிருக்கீங்க? அப்படியே கண்ணு எதிர்க்கே இருக்கணுமா? அப்பயே சொன்னேன் என் கூட வாங்க எங்கள் அண்ணன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. வராமல் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி உயிரை நடக்கிறீங்க? ஏன்னா போகிறதுல எங்கே நிம்மதியாக இருக்க முடியுதா? எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொலை பண்ணி நிற்கீங்க? ஏண்டியா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குழு காசு கட்டணுமே, காசு கட்டிட்டு போனியா? ஐயோ குழு காசு கட்டினாலே நீங்கள் மறந்தே போயிட்டாட்டா. ஆமாண்டி, குழுவில் இருக்க 20 பேர் இங்கே வந்து நின்று என்கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. நீ பாட்டு விருந்துக்கு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா ஏன் குழு காசு கட்டி போக வேண்டியதானே? ஐயோ 10 மணிக்கெல்லாம் காசு கட்டியிருக்கணுமே. மொத்த பேரும் இங்கே வந்து மண்ணவரே பேசினு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா இல்லையா? காசு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் போயிட்டாங்களா இருக்கிறாங்களா? இங்கே தாண்டி வாசலில் உட்காந்துருக்காங்க. நீ வந்து காசு கட்டினா தான் போவாங்களா? காசு எடுத்துன்னு போய் குழு தலைவிட்ட கொடுத்துட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு தான் எடுத்து வச்சேன். இந்த சதீஷ் பையன் வந்தானே எடுத்து போய் கொடுத்துட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். ஏதோ ஞாபகத்தில் மறந்துட்டேன். அங்கே டிவி இருக்குல்ல, டிவி மேலே ஒரு சகப்பு டப்பா இருக்கு பாருங்க, அதில் வச்சிருக்கேன் பாருங்க, காசு கொடுத்துருங்க. இது நீ காலையிலே பண்ணிட்டு போயிருக்கல, இல்லை ஃபோன் பண்ணியது எங்கிட்ட சொல்லியிருக்கல, யாரா வந்தாங்க காசு கொடுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசின்னு உட்காந்துருக்காங்க. நீ வந்தனா அவ்வளோதான், உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. காசு தான் இப்போ கொடுக்குறாங்களா, என்ன உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. வந்து அவங்க கவனிச்சிக்கிறேன். என்ன தைரியம் என்ன விட்டான வந்திருப்பாங்களா? ஏன் காசு கடன் வாங்கினா கட்ட மாட்டாங்களா? அப்படியே ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்களா? இவங்க அவங்களுக்கு வந்து வச்சுக்க எல்லாருக்கும் வாரம் கரெக்டாக எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் போய் கட்டுவேன். ஒரு வாரம் அப்படி மிஸ் ஆகி போச்சு, மனவரே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அத்தை முதல்ல அந்த டப்பாவில் இருக்க காசு எடுத்து மூஞ்சில விசிறி கொடுத்து அச்சு அனுப்புங்க. அப்புறம் சொல்லுடி, காலையில் குளிக்கிறது மாவுத்து போட்ட துணியெல்லாம் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் துணி போட்டு ஊற வச்சு துணிக்கு காய வச்சுங்க. ஏன்னா வெயில் நல்லா சுரியும் காயுது. நாளைக்கு வெயில் காயுமா இல்லை மழை பெய்யுமான்னு தெரியாது. அப்படியே இருந்த துணியெல்லாம் நிறைய சேர்ந்து போயிடும். துவச்சி காய வச்சுங்க. சரி. அதுக்கப்புறம் இருக்கிற சாமான்லாம் தொலைக்கி வைங்க, வீடு வசலாம் சுத்தமாக வைங்க, எல்லாத்தையும் பெருக்கி வைங்க. இப்போ துணி காஞ்சாலும் மடிச்சு அழகாக எடுத்து இதில் அடிக்க வைங்க. இவளுக்கு நான் மாமியாரா இல்லை இவனுக்கு மாமியாரா தெரியலையா? அத்தை ஒரு நிமிஷம் சொல்லிடி. அவங்க வேற உட்காந்து கத்தின்னு கிடக்குறாங்க வாசல் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து இல்லையா? உன்டைய ஃபோனில் பேசணும்னா கத்தினுக்காங்கடி. பார்க்குறவங்க தான் நடிக்க நினைப்பாங்க இந்த ஊரில் இருக்கவங்களா? இருங்க 910 ரூபா தான் கட்டணும். அது 1000 ரூபாய் இருக்குது. 910 ரூபாய் கட்டிட்டு மீதி 90 ரூபாய் வாங்கி வைங்க. மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டு போறீங்க, அப்போ திரும்பி தராதுங்க. சரி. இல்லைனா ஒன்று பண்ணுங்க, உங்ககிட்ட 10 ரூபாய் வச்சுங்களேன், அதை போட்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் ரவுண்டாக வாங்கிக்கோங்க. அப்புறம் சொல்லி எல்லாம் அப்புறம் தரேன் அப்புறம் தரவே ஏமாற்றி போங்க. சரி அம்மா ஃபோனை வை, முதல்ல உங்களுக்கு காசு கொடுத்துட்டு வரேன். முதல் காசு தோற்றி விடுங்க பாத்தியா? இதெல்லாம் யார் பார்த்த வேலையா தெரியுமா இருக்கும்? அந்த வாய் பார்த்த வள்ளி இருக்கா பத்தியா, அவள் பார்த்த வேலையாக தான் இருக்கும். அம்மா காசு கட்டலன்னு ஒன்று நம்ம குழுவாக போய் அங்கே போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டு வந்திருப்பா. இந்த மாதிரி யாரா ஒருத்தவங்க காசு கட்டாமல் ஊருக்கு போயிட்டாங்களோ இல்லை கட்ட முடியலனாலும் நம்ம 50, 100 அப்படி போட்டு ஒருத்தவங்களோட காசு கட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து வாங்கினதில்லை ஏன் போட்டு கட்ட வேண்டியது தானே? நம்ம மட்டும் எத்தனை வாட்டி காசு கொடுத்துருக்கோம் இருக்கா? நம்மளுக்குனா ஒருத்தையும் கட்ட மாட்டாங்க. அவங்கள போய் தான் கவனிக்கும். அவங்கள போட்டு கட்டினா ஊர் வந்து வந்தாலும் கொடுக்க போகிறாங்க, அப்படியே ஓடி போயிடறாங்க ஊரை விட்டு. நீங்க எப்போ வந்தீங்க? இப்போ தண்ணி வந்தா நீ என்ன ரோட்ல நின்று கத்தி நடக்கிறா? இங்கே வந்து சண்டை ஆரம்பிச்சிட்டியா? யார்ட்ட சண்டை போட்டுருக்கா? சண்டை போட்டுருக்குறாங்க வேலை இல்லாமல். இந்த குழு காசு கொடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டா அதுக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கலாங்களா 20 பேரும். இவ்வளோ தைரியம் பார்த்தியா அதுங்களுக்கு? ஏண்டியா நேற்று சாயங்காலம் நான் காசு கொடுக்க போகும்போது உன் காசை பொருள் எடுத்துமே கொடுத்துட்டு வரதானே சொன்னேன். நீ தானே காலையில் எடுத்துமே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். கொடுத்துட்டு வர வேண்டியது தானே? நீ எதுக்கு மறந்துட்டு வந்தேன்? காசு கட்டான வீட்டாண்ட வருவாங்கன்னு தெரியல. இக்கா இந்த மஞ்சு இந்த மீனா இதுங்களாம் எத்தனை வாட்டி காசு கட்டாமல் இருந்திருக்குங்க. நம்மளாம் காசு போட்டு 50, 100 போட்டு கட்டல, அப்புறமா அதுங்கிட்ட வந்து வாங்கிக்கல. அந்த மாதிரி போட்டு கட்ட வேண்டியதுக்கா வீட்டாண்ட வந்து உட்காந்துங்கன்னா அசிங்கமாக கத்தின்னு இருக்காங்கக்கா. எவ்வளோ திமிரு பார்க்கா, இது போய் தான் இருக்குது உங்களுக்கு. ஏண்டியா நீ காசு மறக்காம கொடுத்துட்டு வர வேண்டியது என்ன? எப்பயுமே காசு கொடுக்கலாம் என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. இனிமேல் எவ்வளோ காசு கட்டல நீ என்கிட்ட கேட்கட்டும். 10 கூட 20 கூட 50 கூட அப்புறம் இருக்குது. நீ உன் விஷயத்தில் கரெக்டாக இருக்க வேண்டியது தானே? நீ எதுக்கு மற்றவங்களை குறை சொல்லியிருக்கா? சரியா 9 மணி பஸ்ஸுக்கு வர சொல்லிட்டு என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? அத்தை ஏன்டி கேட்குற? ஏன் என்னாச்சே? 9 மணி பஸ் பிடிக்கலான்னு வீட்டிலேருந்து 8 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்கோம். மணி 9 ஆச்சு, 9:30 ஆச்சு, 10 ஆச்சு, அந்த பஸ் வரவே இல்லை. நம்ம ஊர் பஸ் எப்பயுமே இப்படி தானே பண்ணோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக வரவே வராது. மற்ற நாளையாவது லேட்டாவது வந்து தொலையும். அதுவும் நம்ம எங்கன்னா பஸ் ஏறி போகிற டைமுக்கு சுத்தமாக வரவே வராது. ஆமாடி பஸ் வரவே இல்லடி. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வந்துருக்கண்டி. நல்ல வேலை அதுக்கு தான் உசார நான் என் வீட்டுக்கார கூட வந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்க ஆட்டோக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்து தான் வந்து இறங்கிருக்கணும். 220 ரூபாய் கேட்டா. 20 ரூபாய் கம்மி பண்ணிட்டு 200 ரூபாய் கொடுத்தா ஆட்டோக்கு. பார்த்துக்கோ அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 220 ரூபாய் கேட்டிருக்கான். 150 ரூபாய் கொடுக்குறேன். எதுக்கு 200 ரூபாய் கொடுத்தா? என்ன பண்ணுறது? அந்த ஆட்டோக்கார பையன் பார்த்தாலும் பாவமாக இருக்குது. சரி 20 ரூபாய் மட்டும் கம்மி பண்ணி நான் 200 ரூபாய் கொடுத்துலான்னு கொடுத்துட்டேன். ஆட்டோக்காருக்கு ஊரில் போகிறவங்க வரவங்களுக்குலாம் பாவம் பார்ப்பேன். உன் தங்கச்சிக்கு ஒரு பாவம் பார்க்க மாட்டேன். ஆரம்பிச்சிங்க கதையா? என்ன வாணி மகா ஆட்டோவில் ஜாலியாக வந்தீங்க போல இருக்க. மெஜித்தி ரோடே சரியில்லை. குலுங்கி வந்துச்சு. ஆமாம் நம்ம ஊரோட ரொம்ப மோசமான ரோடாக இருக்குதுங்க. சரி உள்ளே வாங்க சாப்பிடலாம். உள்ளவா இந்த பக்கத்து வீட்டு பொம்பளை எட்டி பார்த்துட்டு இருக்குதுடி. யார் பங்கஜமா உள்ளே ஓடிடுது. அதுக்கு இதே வேலை தான். யார் வராங்க யார் போகிறாங்க பார்த்துனுக்குது தான் வேலை போடுது. நான் வரும்போது கூட எட்டி பார்த்துருந்தது. சரிப்பா உள்ளே போகலாம். வீட்டில் யாரையும் கண்ணா அண்ணா நீலாம் இருக்காங்களா இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. நானும் உன்ன மாதிரி தான் வந்தவொன்னே தேடி கண்டேன். எங்களை கதை தந்து போடுறது வீட்டில் யாருமே இல்லைன்னு.
எல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருக்குதுங்க. ஏன்னா வெளியில சத்தம் கேட்குது, யாரும் பேசுற மாதிரி சொல்லிட்டு வந்து எட்டி கூட பார்க்காதுங்க. தங்கச்சி நான் வரேன்னு சொன்னாங்களே, வந்துட்டாங்களா என்ன ஏது சொல்லிட்டு வெளியே நின்று பார்க்கலாம், இல்லை வெளியில உட்காந்து வர வரைக்கும் வர வைக்கிறதுக்கு அப்படிலாம் இங்கே ஒரு பாசமாக கிடையாது. சும்மா வேண்டாம் வைப்பாங்க, நம்ம அண்ணன் கூப்பிட்டு வந்துக்கு நம்மள. சரி சரி அப்படி சும்மா நீட்டாத நீ. அண்ணனை பற்றி அப்படி சொல்லிடக்கூடாதா? வந்துட்டியாமா? வாமா வாமா, எப்படிமா வந்தீங்க? பாசமலர் வந்துடுது. இப்போதானே வந்தேன், ஆட்டோவில் வந்தேனே. ஏமா பஸ் வரலையா? இல்லைண்ணே, பஸ் இன்னைக்கு வரவே இல்லை, ஒரு பஸ். ஜோ ஃபோன் பண்ணினா அருண் கிட்ட வண்டி கொடுத்து அனுப்பிச்சிருப்பல, அவங்களை கூப்பிட்டு வந்துக்க. இருக்கட்டுண்ணே, பரவாயில்லண்ணே. எவ்வளோமா வாங்கினாங்க ஆட்டோக்கு? 200 ரூபாய் கொடுத்தனே. ஒரு ஃபோன் பண்ணினா அருண் வந்திருப்பான். வந்து கூப்பிட்டு வந்திருப்பான்ல, குட்டி வண்டியில் 200 ரூபாய் மிச்சமாயிருக்கும். அருண் வந்து வீட்டில் இருக்காண்ணா, எதுக்கு இப்படி வீணா சீன் போடுறேன்? மார்க்கெட்டுக்கு போனவன் இன்னும் வரல, அதுக்குள்ளே அருண் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா வந்திருப்பானே, போயிருப்பானே, வண்டி குத்துருப்பானே. நான் சீன் போடுறேன். ஃபோன் பண்ணி தான் வந்துட்டு இருப்பான் சீக்கிரம். நடி நடி இப்படி எதாவது நடிச்சு காலத்தை ஓட்டி நிற்க. நடி நடி. மகா வாணி வாங்கம்மா வாங்கம்மா. வந்துட்டேன் மாமா. ஏன்னா அண்ணி எங்க அம்மா எங்க? அவங்களாம் உள்ள வேலையா இருக்காங்கம்மா, சமைச்சுன்னு இருக்காங்க. சரி சரி, நீங்க கை கழுவி உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுவீங்க. ஏன்னா வீட்டில் இட்லி சாப்பிட்டு தானே வந்தான். இருக்கட்டுமா, ஆளுக்கு 2 பூரி சாப்பிடுங்க, உட்காருங்க. ஆமாக்கா, பூரி தான் செஞ்சிருக்காங்க, நான் கூட பூரி தான் சாப்பிட்டேன். உட்காருங்க, நல்லா தான் இருந்தது. இந்த உட்காருங்க, மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா வேணாண்ணே, மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். வீட்டில் 2 இட்லி தான் சாப்பிட்டு வந்திருப்பீங்க அவசரத்தில். உட்காருங்க சாப்பிடுங்க, அப்படியே உங்க அண்ணன் விட்டு சொத்தணும், அப்படி குறைஞ்சு போயிடாது. நீ வேற நீ லூஸ் மாதிரி பேசுனிக்க. வீட்டில் சாப்பிட்டு வந்த இட்லியே திம்மு இருக்குது, எங்க இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றது. ஆட்டோ கொடுக்கல இட்லி அங்கேயே காணாம போயிருக்கான். உட்காந்து சாப்பிடு, ஓவரா சீன் போடுவேன். அப்படியே ஒரு நாளைக்கு 2 இட்லி தான் சாப்பிட்ற மாதிரி, ஆளை பார்த்தாலும் தெரிஞ்சு 10 இட்லி முழுங்குற மாதிரி. உட்காரு உட்காரு, அண்ணன் பூரி சுட்டி எடுத்துன்னு வருது. சும்மா அண்ணி நம்ம செஞ்சு தர மாதிரி சீன் போட்டு எடுத்து வர மாதிரி போ. நம்ம அண்ணங்கார நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு காப்பி போட்டு கொடுத்துருப்பானா, தண்ணி மட்டும் கொடுத்துருப்பானா. இப்போ பொண்டாட்டிக்கு எல்லா வேலையும் வந்தாங்க செய்கிறான். இவ ஒருத்தி வேலை கட்டவ. பசங்க போய் கை கழுவிடுவாங்க, ஓடுங்க. சரிம்மா. இந்த அருண் கடைக்கு போயிருக்கானே, வரட்டும் வரட்டும். ஏக்கா நீ கை கழுவியா? அப்படியே சாப்பிட போறியா? கை சுத்தமாக தான் இருக்குது, என்ன கழுவின்னு வரேன். போ போ, தண்ணி ஒன்று அப்படியே செலவாயிடாது, அண்ணன் விட்டு தண்ணி. போ கை கழுவினா போ. துணிமணிலாம் ரெடியாக எடுத்துன்னு வந்துருக்கு உங்களுக்கு, தங்கிட்டு தான் போகும் உங்களுக்கு. நைட்டுக்கே கிளம்பிடணும்னு பார்த்தேன், நாளைக்கு காலை தான் வருங்களோ. நம்மளும் அதுக்கு தான் துணிமணி எடுத்து வந்துருக்கோமே. என்னம்மா, என்ன வேலையை கை கழுவிட்டியா? இன்னும் என்ன இது பூரி இட்லி வந்துருக்கேன். பூரி ரெடியாக இருக்குதுமா, சுட்டு இருக்காங்க. அவங்களே வீட்டில் இட்லி தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. பூரி தந்து கொடுக்கக்கூடாதா? இட்லி தந்து கொடுக்குறீங்க முந்திர லட்சம் மாதிரியா? என்ன வேணுமோ சாப்பிட்டுமா, இருக்கிறது எடுத்து வந்து கொடுக்குறேன் நான். அதுவும் கார சட்னி. ஏன் ஒரு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்படி இருக்கக்கூடாதா இட்லிக்கே? மதியம் எல்லாமே செய்ய போகிறோமே, அதனால காலையில் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி இறக்கி சொல்லிட்டேன். இட்லிக்கு கார சட்னி சூப்பராக இருக்குமே. அதுவும் அண்ணி வைக்கிற கார சட்னி வேற லெவலில் இருக்கும். கொடுங்க. அண்ணி வைக்கிற கார சட்னி வேற லெவலில் இருக்கும். தின்னு. கறி குழம்பு இல்லையா அப்படி சொல்லி கேட்கலாம், அதெல்லாம் கிடையாது. கார குழம்பு கார சட்னி நல்லா இருக்குமா. இவ எப்படி தான் லூஸ் மாதிரி பேசுன பண்ணி கொடுங்க. உட்காருமா உட்காருமா, பூரி ரெடியாக இருக்குமா, எடுத்துன்னு வரமா. அசிங்கமா நீயே எடுத்துன்னு வராத, அண்ணி எடுத்துன்னு வர சொல்லு. பசங்களாம் வர பார்த்துன்னு இருக்குது. ஏமா வேலையாக இருக்கிறாமா, நேரத்தில் நம்ம கஷ்டமாக இருக்குது, அதை எடுத்துன்னு சொல்கிறாரு. இட்லி கொடுங்க. அண்ணி எங்கண்ணே? அதம்மா பூரி போட்டு இருக்காங்கம்மா. ராதிகா நீ உட்கார சாப்பிடுவேன். நான் கிண்டல் பண்றேன். இப்போ தானே போய் சாப்பிட்டேன், சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கூட இருக்காது. அதுக்குள்ள இட்லி சாப்பிடுனா எப்படி சாப்பிட்றது? சரி 2 இட்லி மட்டும் கொடு. இந்தாங்கம்மா, இந்த பூரி எடுத்துன்னு வரமா. இந்த பையன் இங்கே இருக்குது, எடுத்து மட்டும் என்ன இதுல பூ பழம் பசங்களுக்கு சாப்பிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்திருக்கேனே, அன்னைக்கிட்ட கொடு. எதுக்கும் அதெல்லாம் வாங்கி வரீங்க? இல்லைண்ணே, பசங்க கிட்ட கொடுங்க. பசங்க இருக்க வீட்டில் வெளியே கை வச்சு சொல்கிறேன். கொடு, பசங்க கிட்ட கொடு. சரிம்மா. எதுக்கு இப்போ பூ பழம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினந்த? ஏண்டியா பசங்க இருக்க வீட்டில் வரையும் கை ஆடி வர சொல்றியா? ஒரு வீட்டுக்கு புறன்னு வச்சுக்க, எதனா ஒன்று வாங்கி போய் கொடுக்கணும். கையை வரையும் கையில் வீசிட்டு போகக்கூடாது. ஏன்னா கூட தான் வந்தேன், எதுவுமே வாங்காம தான் வந்தேன். அண்ணி என்ன எதுவுமே கேட்கலையா, அண்ணன் எதுவுமே கேட்கலையா? பணத்தை கறி ஆகிறதுலேயே குறியாரு. 2 பொம்பளை பசங்க வச்சுக்கணும், சிக்கனமாக இருக்கணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்கள் அம்மாக்கு. நீங்களா சொல்லி புரிய வைக்க மாட்டீங்க அடியா அவளுக்கு? சித்தி ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி வந்துருக்குறோம். ஆமா சித்தி, உங்களுக்கு பிடிக்கல குலாப் ஜாமுன், அதுக்குள்ள வாங்கி வந்திருக்கோம். குலாப் ஜாமுன் வந்துருக்கீங்களா? சரி சரி சாப்பிட்டு சாப்பிடலாம். ஏடியா உங்க வீட்டுக்கு வரலையா? அதுக்கு நேரமா வேலை தானே, வேலை தான் முக்கியம். குழந்தை குட்டி வீடு வாசல் கூட முக்கியம் கிடையாது. இன்னைக்கு தான் போயிட்டு இருக்கிற வேலை இருக்குதான், அவசரமா வீடு கிரக பிரச்சனை இருக்குதான், அதுக்கு போயிட்டாரு. அவர் கூட தான் வண்டியில் வந்து இறங்கிட்டால, அவர் என்ன அப்படியே கிளம்பிட்டாரு. நீ இன்னும் டிஃபன் சாப்பிட்டு போக சொல்றது தானே? கூப்பிட்டேன், டிஃபன் சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டேன். வேணாம் டைம் ஆச்சுன்னு சொன்னாரு. சரி உன் தலையை எடுத்து நீ ஹோட்டலில் தான் சாப்பிடணும், போய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி தட்டி விட்டேன். இந்த இட்லி சாப்பிடு, நீ சாப்பிடு. நானே பூரி தான் சாப்பிட்டேன், இட்லி சாப்பிடவே இல்லை. இப்போ தான் சொல்ல இட்லி சுட்டு வந்து கொடுத்துருவாங்க. பூரி தான் சாப்பிட்டேன், அது பூரி கொஞ்சம் அமுத்து போய் தான் வந்தது. கார சட்னி அது உப்பு இல்லை சப்பும் இல்லை. சி ஏய் கம்முன்னு சாப்பிட்டா சிக்கின்னு சொல்லிருக்கா. கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு பார்த்து தெரியும். உப்பு இல்லை சப்பும் இல்லை, நல்லா சட்னி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. ஐயா என்னால் சாப்பிட முடியல, ஒரு வாய் கூட வைக்க முடியல. இம்மா 2 பிளேட் பூரி தான் ரெடியாக இருக்குது. என்ன பூரி சுட்டுன்னு இருக்காங்க. எடுத்துன்னு வரேன். ஏன்னா எனக்கு இட்லியே போதுண்ணே, காலையில் என்ன பார்த்தா சாப்பிட்டு வச்சுக்கோங்க, மயக்கம் வர மாதிரி இருக்கனே. இது சட்னி என்ன இது? இல்லை உப்பு இல்லை காரம் இல்லை மண்ணு மாதிரி இருக்கு. என்னென்ன சட்னி இதை தந்து வச்சுக்கிறா? என்னம்மா உப்பு இல்லையா, காரம் இல்லையா? நான் தான் அரைச்சேன். ஐயோ மிளகா ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் போல இருக்குது. என்ன இப்படி கூட்டு வச்சு கொடுமை பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் அரைக்கிற சட்னி நல்லா இருக்கும். ஏய் கும்பிடு ரசிக்காதீங்க. சித்தி அரைக்கிற சட்னி நல்லா இருக்குமாண்டி. எம்மாடியோ சதீஷ்லாம் என்ன பண்ணணும் சித்தி சமைக்கிறத சாப்பிட்றதுக்கு? நல்ல வேலை நம்ம அம்மாவுக்கு நல்லா சமைக்க தெரியும், அதனால நம்ம தப்பிச்சோம். இம்மா சட்னி நல்லா என்ன வச்சிருமா, பூரி சாப்பிடுமா. கொஞ்சம் உப்பு மட்டும் எடுத்துங்களா. சரிம்மா, குமதி பசங்களுக்கு வாங்கி கொடுமா பூரியா. கொடுண்ணே. என்ன நீ சாப்பிட்டு அண்ணி சாப்பிட்டாங்களா? சாப்பிடணுமா. என்ன மணி 10க்கு மேலே ஆகுது, என்ன இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? எப்பவுமே காலையில் சீக்கிரமா சாப்பிட்றோமா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததா, இந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உட்காந்து நீங்களே சாப்பிடுங்க, அண்ணியை கூப்பிட்டு அம்மா கூப்பிடு. சமையல் ரூமில் கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, அது வருவாங்க. சரி நீ சாப்பிடுது, உனக்கு எடுத்து வரேன். ஏன்னா சட்னியில் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து அப்படியே தந்து வைக்காத, வாயில் வைக்க முடியல, கோவமா வருது. நானே அடக்கி வச்சு உட்காந்துருக்கேன். சரிம்மா.
இந்தாங்கடி பூரி சாப்பிடுங்க. அம்மா இது என்னம்மா இது இத்தனை பூரி 5 பூரி 2 வைக்க சொல்றது என்னம்மா எப்படிம்மா சாப்பிட்றது? மாமா அப்படிதான் உங்களுக்கு தெரியாதா? சாப்பிடுங்க. வேணான்னு சொன்னா மட்டும் விட்டுருமானம்ல, பொறுமையாக சாப்பிடுங்க. குண்டு குண்டு பூரி குண்டு குண்டு. இந்தா ஏக்கா என்னடியா? நம்ம வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்காரன் விருந்தாளி வந்தா இந்த மாதிரி ஓடி ஓடி வேலை செய்வானுங்க, நம்ம உதவி செய்வானுங்களா? ஒரு தண்ணி எத்துமே கொடுனா கூட நான் ஆட்டம் ஆடுவானுங்க. நம்ம அண்ணன் பத்தியா எப்படி ஓடி ஓடி வேலை செய்தே பொண்டாட்டிக்கு அப்படியே வலிக்கக்கூடாதுன்னு அப்படி தாங்க தெரியுமா? நான் தான் சுக்கு பொடி போட்டு மாக்கி வச்சிருப்பாங்களோ தெரியல. என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்க வீட்டுக்கார உனக்கு வேலை செய்யுது இல்லையா? செய்வார். இந்த மாதிரி அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னமோ அதனால அண்ணா செஞ்சு எனக்கு நேற்று நைட் வரைக்கும் நல்லா தான் இருந்ததா. நம்ம காலையில் வரோன்னு ஞாபகம் வந்த உடனே அதுக்கு ஜுரம் வந்துட்டு இருக்குது. மாத்திரை போட்டுக்குன்னு சீல் போட்டுக்குன்னு இருக்குது உடம்பு சரியில்லைன்னு. ஏன்னா அநாதநாச காட்சிங்க வராங்களே அவங்களுக்கு ஆகி வச்சு கொட்டணுமே அப்படி சொல்லிட்டு சும்மா சீனு போட்டுக்குன்னு ஜுரம்னா அவங்க வந்து வேலை செஞ்சிருவாளுங்களே, அதெல்லாம் ஏமாற்றி சுற்றின்னு வருது. நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அண்ணிலாம் நல்ல கேரக்டர். இதை தூக்கி தள்ள வச்சுன்னு கொஞ்சம் அது எப்படி என்ன ஏது எப்போ நடிக்கும் என்னென்ன வேஷம் போடுன்னு எனக்கு தெரியாது. என்ன உங்களுக்கு அப்படியே பல்ல காமிச்சு பேசினாங்கன்னா நல்லவங்க நம்பிடுவேன். ரொம்ப இட்லி சாப்பிடு. அந்த இடத்துல கதை வளர்த்தின உட்கார கதை இதே பழப்பா போச்சு எப்போ பார்த்தாலும். ஆமாம் நான் கதை வளர்த்துறேன், நீங்களாம் கதையே வளர்த்த மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. என்ன சதீஷ் சஞ்சு எங்கே சாப்பிட்டாங்களா இல்லையா அவங்க? அதுங்களாம் வந்தவொடனே பூரி சாப்பிட்டு வச்சுங்க. ஊஞ்சல் விளையாடி நிற்குதுங்க. அங்கே ஒரு ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்க, அதில் ஆடி நிற்குதுங்க. அனிதா எங்கே நீ ஆளே காணா? இந்த வீட்டில் யாரையும் ஆளை காணா? உங்களுக்கு அனிதா மட்டும் தான் இப்போ ஆளை காணுமா? ஓமா கோமதி எப்போ வந்த? நல்லா இருக்கியா? ஜானி வந்துச்சேன். இப்போதான் நீ வந்தேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ஆமாம்மா கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு, மாத்திரை போட்டேன் சரியாயிடுச்சு. உடம்ப பார்த்துக்க நீ அங்கங்கே ஜுரம் அதிகமாக போய் இருக்குது, அங்கங்கே வந்து இருக்குது. சரிம்மா இந்தம்மா இட்லி சாப்பிடுமா. பூரி சாப்பிட்டுக்கல, ஏன் இட்லி சாப்பிட்றேன்னு சொன்ன நீ? இல்லை நீ காலையில் என்ன ஐட்டெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க எனக்கு தலை கிருக்குன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால காலையில் சாப்பிட மாட்டேன் என்ன ஐட்டெல்லாம். சரி இந்த இட்லி சாப்பிடு. ஏன் நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா சாப்பிட்ணும், ரெடியாக இன்னைக்குலாம் சாப்பிட்றேன். ஏன் நீ சாப்பிடாமே மாத்திரை போட்டீங்க? ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சுமா, பால் குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கேன். வயிற்றுக்கு என்ன சாப்பிட்டு மாத்திரை போட வேண்டியது தானே, இல்லைன்னா வயிறு புண்ணாயிடுமே, தலை கிருக்குன்னு வருமே. சாப்பிட்றேன். அண்ணே சட்னியில் உப்பு போட்டிங்களா? சுத்தமாக உப்பு இல்லை, காரம் இல்லை, உரப்பம் இல்லை, எதுவுமே இல்லை, மண்ணு மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு சட்னி எப்படி தான் நீங்கள் அரைச்சி எடுத்து வந்து கொடுக்குறீங்க? உங்கள் அண்ணன் தான் அரைச்சாரு. உங்கள் அண்ணனுக்கு சட்னி அரைக்க தெரியாது. வேணாம் சொன்னா எங்கே கேட்குறாரு. நான் தான் என் தங்கச்சிங்க என் கையால் செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு. உப்பு போட்டு தான் இருக்கேன். சட்னியில் உப்பு இல்லையா? உப்பு எடுத்து சொன்னால் ஒருத்தர் ஆளே காணும். இதோ எடுத்துன்னு வரேன். வாணி மகா எப்படி இருக்கீங்க? காலேஜ்லாம் எப்படி போகுது? காலேஜ் நல்லா போகுது. மகா காலேஜ் முடிச்சிட்டால? ஆமாத்த முடிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ ஜாபுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாத்த அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கேன். நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, உனக்கு நல்ல வேலை தான் கிடைக்கும். ஆமாம் நீ அதான் நீ எதிர்பார்த்துன்னு இருக்க, நல்ல கம்பெனியாக போகலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனிலேருந்துலாம் வருது. ஆனால் வந்து அவள் வந்து அதெல்லாம் வேணாமா, நம்ம போகிறது ஒரு நல்ல கம்பெனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கா. ஆமாம் நல்லா படிச்சுக்க, நல்ல மார்க் எடுத்துருக்கா, நல்ல வேலை தான் கிடைக்கும். உங்கள் வாய்முகத்தை படிக்கிட்டேன் நீ. அவள் வேலைக்கு போனால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆமாம் அனிதா எங்கே காணா? அவள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா, வந்துருவா இப்போ. இப்போ தானே 11வது படிக்கிறா, இப்போ நான் கம்ப்யூட்டர் கிளாஸு அவங்க அண்ணன் சேர்த்து விட்டுருக்கான். இப்போலேருந்தே போனால் தான் ஏதோ கற்றுக்க முடியுமா, அப்புறம் காலேஜில் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போக முடியுமா, அதனால இப்போலேருந்தே அனுப்பிச்சு விட்டுருக்கான். பணம் அதிகமாக இருந்தால் அப்படி தான் பண்ண சொல்லும் போல இருக்குது. அப்புறம் சாயங்காலம் வந்து டியூஷன் போயிடுவா. அப்போ ரொம்ப பிஸி, அவளை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. படிக்கிட்டா நீ படிக்கிற வயசு தானே படிக்க முடியும். சரி இட்லி சூடு அதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. வாணியும் மகா உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க, எத்தனை தரேன். குடிக்க தண்ணியும் மட்டும் வேணும். சிச்சோ வந்தவங்களுக்கு தண்ணியே கொடுக்கல, எத்தனை வரமா. ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் நடிப்பு நடிச்சுன்னு ஓடுது பார்த்தியா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்து வாமான்னு கூப்பிட்றதுக்கு துப்பு கிடையாது. தண்ணி கொடுக்காம வந்துச்சா ஓடுது. இக்கா கவுன்சியா கழுத்தில் பார்த்தியா புது செயின் போட்டுனுக்குது. நம்ம கிட்ட பஞ்சப்பாட்டு பாடுவான் நம்ம அண்ணங்காரன். இந்த வாட்டி விவசாயம் இல்லை, காசு இல்லை, கடன் வாங்கினேன், லோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பார்த்தியா புது செயினில் வாங்கி போட்டுருக்கேன். தங்கத்தில் தங்க வைக்கிற வேலைக்கு அவனுக்கு எங்கேருந்து தான் பணம் வருதுன்னு தெரியல. என்னுடைய சீட்டு போட்டுருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகை சீட்டு போட்டு சேர்த்து வாங்கியிருப்பாங்க. உனக்கு என்னன்னு தெரியல. நீ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்க. எங்கே வாங்க முறுது? சம்பாதிக்கிற பணம் வயிற்றுக்கு வாங்கிக்கணும் பத்த மாட்டேது. இதில் பசங்களை படிக்க வைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், ஊட்ட கட்டணும், வாசல் கட்டணும், வாங்கின கடன் அடைக்கணும், லோன் கட்டணும். எப்போ எங்கே தான் தங்க நகைலாம் வாங்குறது? இப்படியே புலம்பினேரு வாங்கிடுவேன். புலம்பி ஏதோ காலத்தை ஓடினு இருக்கல நீ. ஆனால் எதுனா வேணும் சொன்னால் அப்படியே புலம்புறாங்கன்னு சொல்லி இட்லி சூடு ஆடிப்பது பாரு. நீ சாப்பிட்றீ மாத்தக்காய் வந்து எட்டி பத்தா பார்த்தியா? அது அன்னைக்கு மேலே விஷம். அது விஷம்னா விஷம், அப்படிப்பட்ட விஷம். அது வந்துட்டாங்களே புள்ள சொத்துல கரைஞ்சி போடுமேன்னு கவலைப்பட்டு உட்காந்து சந்தில். அம்மா உடனே பேச தெரியும் பெரியவங்க சின்னவங்க மரியாதை மட்டும் இல்லாமல் பேசுவோமா? இந்த வாட்டியை புளி கொடுத்து அனுப்பிச்சுதுங்களா? காசு கொடுத்து கடையில் வாங்கியிருக்கேன் புளியை. ஏன்னா உங்கள் வீட்டில் மக்களை தானே நிறைய புளி காய்ச்சது, காசு கொடுத்து எங்கடி நீ வாங்கினேன்? இதோ என் வீட்டில் காய்ச்சதோடு சரியா போச்சு, காசு கொடுத்து கடையில் தானே வாங்கியிருப்பேன். ஏன் வருஷம் 5 கிலோ 10 கிலோ புளி கொடுப்பாங்க, இந்த வருஷம் கொடுக்கல. என்னன்னு தெரியலையே, நம்மளும் கேட்க மறந்துட்டோம். நான் தான் என் வீட்டில் புளி எதுவும் கேட்க மறந்துட்டேன். உனக்கு நான் காசு கொடுத்து கடையில் தானே வாங்கினேன், கேட்க வேண்டியது ஃபோன் பண்ணி. இதெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்காத, உசாராக இருக்காது. அப்படியே மண்ணு மாதிரி இரு. தேங்காய்லாம் கூட அவ்வளோ தேங்காய் இருக்குது, மட்டை உரிக்காத தேங்காய். போகும்போது ஒரு 50 எடுத்துன்னு போனான்னு வச்சுக்கேன், ஒரு 2 மாதத்துக்கு சட்னி அரைக்கிறது பிரச்சனை எல்லாமே இருக்கும். இனி பஸ்ஸில் எப்படி தூக்கின்னு போகிறது? ஐயோ கொஞ்சமாக அறிவு இருக்குதா பார்த்தியா? அண்ணனோட குட்டியான இருக்குல்ல, அதில் ஏறி போனால் அண்ணன் ஒன்று எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நான் தேங்காய் பார்த்து வச்சுக்கிறேன், புளி வாங்கி போனோம். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் 50 போதும். அப்புறம் புளி நெல் மூட்டை ஒரு 2 எடுத்துன்னு போனான்னு இருக்கேன். அரிசியாக போய் வீட்டில் போய் கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் தான் 10 மூட்டை அரிசி கொடுத்துட்டாங்கடியே. மாதத்துக்கு 1 மூட்டை கணக்கு போட்டால் கூட வருஷத்துக்கு 12 மாதம் வந்து 10 மூட்டை தான் கொடுத்துக்குறாங்க. மீதி 2 மாதத்துக்கு என்ன பண்ணுறது? அதான் எடுத்துன்னு போய் அரைச்சிக்க போகிறேன். நீ ஆக்கிற சாப்பாடுக்கு 1 மாதத்துக்கு 1 மூட்டை அரிசி கலைய போதா? வேற என்ன பண்ணுறது? கலைய போகுது.
வச்சு கீழே கூட்டி நிற்க என்ன சாப்பாடுலாம் கீழே கொட்டுறாங்க. எங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரர், நானே 3 பேர் பெரியவங்கள, பசங்க 2 பேர் 5 பேர். எப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு மூட்டை அரிசியை பத்த மாட்டேங்குது. காலையிலேருந்து வேலைக்கு சமைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இம்மா நீ வேணா அண்ணன் வீட்டில் எதுவுமே வேணாம் சொல்லிட்டு வரையும் கை வீசி போ. எனக்கு என்ன தேவையோ நான் எல்லாத்தையும் வாங்கி தான் போவேன். தோட்டத்தில் போய் பார்க்கணும் நான் காய்ச்சிக்குது நான் பூத்து இருக்குதுன்னு வாழை கூட இருந்தால் கூட அத்தனை போகணும். நீ சொல்ற லிஸ்ட் பார்த்தா அண்ணன் வீட்டு குட்டி என்ன பத்தாது போல தெரியா? பத்தல நான் லாரி புக் பண்ணி எடுத்துட்டு போறேன். உள்ள வந்தது அண்ணன் வீட்டுக்கு எதுவுமே எடுத்து வந்து கொடுத்துறாத. இங்க இருந்து வாயின் போதிலே குறியாரு. என் வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்க சொல்றா. மாங்காய் ஒரு கதை போட்டு வச்சுக்கிறேன். அதை எடுத்து கொடுக்க சொல்றியா? ஏன் எங்க வீட்டுல கொஞ்சம் கூட நிறைய மாங்காய் காய்ச்சிக்குது. உங்க கூட ஊருக்க போட்டு வச்சுப்பாங்க. அதனால எடுத்து வரல. நான் நம்ம எதுவுமே கொடுக்காத மாதிரி நம்ம கண்டி பேசுற மாதிரி பேசுறேன். உங்ககிட்ட மனசன் பேசுவானா? ஏமா எதுக்குமா 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்கம்மா. என்ன சாப்பிடு மட்டும் வாயினே சொல்றியா? சட்னில உப்பு இல்ல, கொஞ்சம் உப்பு எடுத்து கொடுக்க சொன்னா என்ன எடுத்து கொடுக்குறீங்களா? ஒரு உப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வேற என்ன கொடுக்க போறீங்கன்னு தெரியல. ஓ இன்னும் எடுத்து வந்து கொடுக்கலையா? இப்படியே மாத்தி கேட்டுன்னு இருங்க. யாரை தந்து கொடுத்துறாதீங்க.